தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மாநாட்டு மேடையில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் வரலாறு திரும்ப போகுது. நீங்கள் 67ம் 77ம் அதிமுக கிளைம் பண்ண மாட்டாங்களா? எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவித்த ஒரு தலைவர். எம்ஜிஆருக்கு காவி பெயிண்ட் அடிச்சாங்க பிஜேபி. என்ன பண்ணிட்டாங்க அதிமுக? நீங்க மதுரை மண்ணுக்கு மாநாடு நடத்தினால பேச மாட்டாரா? மதுரை மண்ணில் பேசணுமா? இதுதான் ஜாதிய வன்மம், இதுதான் ஜாதிய அட்டாக். ஏன் ஸ்டாலின் போல, ஏன் உதயநிதி போல அவங்க ஜாதி பார்க்குறாங்களா? பேனர் கட்டும்போது 22 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்காரு மின்சாரம் தாக்கி என்ற செய்தியை பார்க்க முடியுது. அது இது நடந்த விஷயம் எந்த அளவு உண்மை தன்மை இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து பேனர் வைக்கிறது, கட்டுறது, இது எல்லாமே ரசிகர்கள் அன்பின் மிகுதியாக அவங்க பண்றது. இது எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நாளைக்கு நடைபெறதா இருக்குது. அதற்கான பணிகள் எல்லாமே மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக முடிஞ்சிருக்கு. விஜய் அவர்கள் நாளைக்கு நடக்க போகிற மாநாட்டுக்கு நேற்றுக்கே போய் ரீச் ஆகிட்டாராமே, களத்தில் தான் இருக்காரா விஜய்? காலையில் வந்துட்டாருன்னு செய்தி வந்துச்சு. ஓகே, கண்டிப்பாக மாநாடு ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. என்னென்ன வரக்கூடிய 30 லட்சம் 25 லட்சம் மக்களுக்கு என்னென்னலாம் தேவை, தண்ணி, அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து மாநாடு ரொம்ப சிறப்பான ஏற்பாடை தலைமை கழக நிர்வாகிகளும் செய்தி தொடர்புகளும் அங்கே மாவட்ட செயலாளரும் கலந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஓகே, இந்த மாநாட்டில் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக மாநாடு பார்த்திங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் 2வது மாநில மாநாடாக பார்த்துருக்காங்க. இந்த மாநாட்டில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக பாஜகவின் மத்திய அரசாங்கம் தமிழ் எதிர்மறையான சித்தாந்தத்தையும், தமிழ்நாட்டில் திமுக இந்த 5 வருஷ ஆட்சியில் மக்கள் விரோத ஆட்சியையும் கண்டிப்பாக தோல்வியுறுத்தி காட்டப்படும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் பேச்சு இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது அங்கே நடக்கும். ஓகே, இல்லை அவருடைய பேச்சை தாண்டி வேற யாராவது விஐபிக்கள் வராங்க? இல்லை, அவர் மட்டும் ரொம்ப தெளிவாக நீங்கள் வெளிப்படுத்துகிறாங்க சொல்லிட்டாங்க. பட் சமீபத்தில் செய்திகளை பார்க்க முடியுது. இல்லை, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மட்டும்தான் மாநாட்டில் ஒரு மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு அடிப்படையில் அந்த மாநாடை பார்த்திங்கன்னா மிக செம்மையாக நடத்துவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து தொண்டர்கள், பொதுமக்கள் உட்பட எல்லாருமே வர தொடங்கி இருக்காங்க. அண்ட் மதுரை அப்படிங்கிறதே இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமாக பார்க்கப்படுது அப்படின்றத அந்த மதுரை மக்களும் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் சின்ன மிஸ்டேக் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல தாவேக்கா ரொம்ப கீனாக இருக்காங்க அப்படின்னு இருந்த போதிலும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த வர வழியில் மதுரையில் பேனர் கட்டும்போது 22 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்காரு மின்சாரம் தாக்கி அப்படின்ற செய்தியை பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் அந்த செய்தியை இப்போ நானும் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக வருத்தப்படக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று கேட்டிங்கன்னா, அவர் பார்த்திங்கன்னா டிவிகேவின் உறுப்பினரா, அவர் சாரம் கட்டக்கூடியவரா, பேனர் வைக்கக்கூடியவரா, யாராக இருந்தாலும் ஒரு மனிதர், ஒரு இளைஞர், அவர் இறந்தது மிக வேதனையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வரக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு 30 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னா வருத்தப்படக்கூடிய விஷயம்தான். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதுன்னு தான் ரொம்ப செம்மையாக மாநிலத்தின் தலைமை நிர்வாகிகளும் களத்தில் இறங்கி அந்த இடத்துல தொடர்ச்சியாக 1 மாதமாகவே அந்த பார்ட்டியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆனந்த் அவர்கள் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்காரு. அந்த அடிப்படையில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான வேலைகளை கண்டிப்பாக செய்வாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, இது நடந்த விஷயம் எந்த அளவு உண்மை தன்மை இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து அவருக்கான இழப்பீடை தமிழக வெற்றி கழகம் தரும்னு நான் பார்க்குறேன். ஓகேனா மாநாட்டு மேடையில் நடக்கக்கூடிய அந்த பணிகள் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பராக ஆட்கள் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. பட் இந்த வர வழியில் பேனர் வைக்கிறது, கட்டுறது, இது எல்லாமே ரசிகர்கள் ஆர்வத்தின் மிகுதியால் ஒரு அன்பின் மிகுதியாக அவங்க பண்ணுறது. இது எல்லாமே தவிர்க்கப்பட ஒரு வேண்டிய விஷயம். அவங்க தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க மேடம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வர வேண்டிய இடத்துல பாதுகாப்பாக வாங்க, நீங்கள் இந்த நேரத்தில் கிளம்புங்க, இந்த இடத்துல பஸ்ஸை நிப்பாட்டுங்க, இந்த இடத்துல காரை நிப்பாட்டுங்க, நீங்கள் பக்கத்தில் உள்ள வரவங்க இந்த இடத்துல உங்களுக்கு இருசக்கர வாகனத்தை நிப்பாட்டுங்க, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி தேவையை ஒரு சைடில் பூரா அந்த டேப் அமைச்சிருக்கிறோம், அதுலேருந்து குடிங்க. அதையும் தாண்டி லட்சக்கணக்கான 1 லிட்ரு தண்ணி கேனை இறக்கியிருக்கிறோம்.
மெடிக்கலுக்கான கேம்பை வந்து பார்த்திங்கன்னா வலதுபுறம் இருபுறம் இடதுபுறமும் நாங்கள் போட்டுக்கிறோம். இவ்வளோ விஷயங்கள அவசர ஊர்தி ஆம்புலன்ஸை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நிற்க வச்சுருக்கிறோம். மருத்துவர்கள் அங்கே களத்தில் நிற்கிறாங்க. உடனே பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் போன எமர்ஜென்சி எக்ஸிட்டை கொடுத்துருக்குறாங்க. 5 வழித்தடம் கொடுத்துருக்குறாங்க. வலது பக்கம் இடது பக்கமும் தடுப்பு சுவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் பண்ணியிருக்கும்போது இந்த மாதிரி பேனர் வைக்கிற கூட ஆர்வத்தில் வைக்கிறாங்க. அது கண்டிப்பாக கட் அவுட் வைத்தவர் வைத்தாரா? இல்ல அங்கே என்ன கோளாறு நடந்தது உண்மைத்தன்மை தெரியல. அது மாரி நடக்காம விஷயங்களை பார்த்துக்குவாங்க தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஓகே. நான் கடந்த முறை விக்கிரவாண்டி தேர்தலுக்கு வரும்போதும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தப்ப விஜய் அவர்கள் இது குறித்து மாநாட்டு மேடையில எதுவும் பேசல அப்படின்ற விமர்சனங்கள் நிறைய இருந்துச்சு. அண்ட் அதன் பிறகு தீர்மானங்கள் நிறைவேற்றும்போது இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. இந்த முறை மேடையில இது குறித்து பேசுவாரா? இல்ல கண்டிப்பா பேசுவாங்க. நீங்க வந்து இந்த மாரி அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொன்னா கண்டிப்பாக இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. நீங்க பாதுகாப்பாக தொடர்ச்சியா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இல்ல ஏன்னா தாவேகா தரப்புல இருந்து ப்ராப்பரா இருக்கணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆமா, நீங்க எல்லாருமே வந்து நெறியோட ஆமா. ஏன்னா செயல்படணும் வந்து இது வந்து அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இல்ல வந்து கேட்டீங்கன்னா, தொண்டர்கள், இளைஞர்கள் ஒரு ஒரு 20, 22 வயசுக்குள்ள உள்ளவர்கள், ஒரு துடிப்பான இளைஞர்கள், அவர்கள் செய்யும்போது சில விஷயங்கள் செய்ய தானே செய்யும். எல்லா இயக்கங்களும் நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு அறிக்கை கொடுத்து, இப்போ 2வது அறிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல கூடக்கூடிய 30,00,000 பிரம்மாண்ட மாநாடை செம்மையாக, சிறப்பாக நடத்தி, தமிழக அரசியல் வரலாற்றை திருப்பி போடும் விதமாக தமிழகத்தில் இருக்க வாழக்கூடிய அரசியல் களம் பார்த்தீங்கன்னா, மத்திய பார்ட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு உற்று நோக்கக்கூடிய மாநாடை வந்து செம்மையாக நடத்த முடிப்பாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் இந்த மாநாட்டில் சுவாரஸ்யமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது, மாநாட்டு மேடையில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ். அதாவது விஜய் அவர்கள் இருக்க மாதிரி அவருக்கு பின்னாடி அண்ணா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இருக்கக்கூடிய அந்த ஒரு புகைப்படம். வரலாறு திரும்புகிறது அப்படின்ற ஒரு இதோட, வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற டேகோட எப்படி பார்க்கலாம்? அதிமுகவினுடைய தலைவராக எம்ஜிஆர் இருக்கிறார், அண்ணா அவர்களும் இருக்கிறார், திமுகவும் கிளைம் பண்ணுறாங்க. மற்ற கட்சி கிளைம் பண்ணக்கூடிய தலைவர்களை தன்னுடைய கட்சி மேடையில் வைக்கிறத எப்படி பார்க்கலாம்? அந்த மாதிரியான விமர்சனங்கள் வர தொடங்கி வரலாறு திரும்ப தானே செய்யுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே தமிழக அரசியல் வரலாறு மீண்டும் அண்ணா அவர்கள் ஆட்சியையும், எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா இவங்க 2 தலைவரும் வெற்றி பெற்ற தலைவர்கள். இந்த 2 தலைவரும் பார்த்தீங்கன்னா, திமுக அரசியல் ஆரம்பித்து கொண்டு வந்து நிப்பாட்டி 67ல் ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்து மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்னைக்கு வந்து ரொம்ப எளிமையாக வாழ்ந்த தலைவர். ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்த தலைவர். அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்று மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர். அவரை வந்து அதிமுகவும் கொண்டாடுறாங்க, திமுகவும் கொண்டாடுறாங்க. ஒரு பொது தலைவராக தான் பார்க்கப்படுறாங்க. இதுக்குள்ளேயே நம்ம போய் அவங்கள வந்து சுருக்கிற முடியாது. புரியுது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அந்த 5 வருஷ ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் சொல்லி மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் களத்தில் இறங்கினாரோ, விஜய் அவர்கள் களத்தில் இறங்கியிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தொண்டரால் உருவாக்கப்பட்ட ராமலிங்கம் உருவாக்கப்பட்ட இயக்கத்தை அதிமுகவிலே வைத்து திமுகவை 13 வருஷம் வனவாசம் அமைச்சார். ஆட்சி கட்டிலே இல்லாமல் ஆக்குனார். ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தார். அப்போது தமிழக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுக்கு தொடர் வெற்றியை கொடுத்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அண்ணா அவர்களுக்கும் தொடர் வெற்றியை கொடுத்து அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பெரிய அளவு இன்றைக்கி வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் அண்ணா ஆட்சியும் எம்ஜிஆர் ஆட்சியும் இன்றைக்கி மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கொடுப்பார் என்பது தான் தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்க்குறோம். இப்போ போகிற இடத்துலலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் பேசப்படுகின்றது. தமிழக வெற்றி கழகத்துக்கு சாரசாரையாக கூட்டம் வந்து இப்போ மாநாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ லட்சம் பேர் கூடுறோம். இன்றைக்கி ஆர்ப்பாட்டம்னா அவ்வளோ 1000 பேர் கணக்கான பேர் கூடுறோம். விஜய் அவர்கள் ஷூட்டிங்க்கு கொடைக்கானல் போனாலும் பல்லாயிரக்கணக்கான பேர் கூடுறோம். கோயம்புத்தூர் போனாலும் பல்லாயிரக்கணக்கான பேர் கூடுறோம். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்க வந்துட்டார்கள். ஏன்னா நீங்கள் வந்து அவங்க காலத்தை எண்ணி அவங்களோட நேரத்தை விட்டு வீட்டில் இருந்து விஜய் அவர்கள் பார்ப்பதற்கு, விஜய் அவர்கள் பேச்சை கேட்பதற்கு களத்தில் வந்து 4 மணி ப்ரோக்ராமுக்கு 1 மணிக்கே வராங்கன்னு சொன்னால், அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும். என்னைக்கு வந்து தேர்தல் நாள் வருமோ விஜய் அவர்கள் ஆதரித்து வாக்களிக்க போகிறாங்க. பார்க்க வந்த மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. அப்போ வந்து ஒரு வாக்காளர்களாக மாற்றக்கூடிய இடத்துல தமிழக அரசியல் வரலாற்றில் வரலாறு திரும்ப போகுது. நீங்கள் 67ம் 77ம் வரலாறு திரும்பி 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டில் வரப்போகுதுன்றதான் வந்து அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். 67ல அண்ணா, 77ல எம்ஜிஆர், 2026ல விஜய் விஜய் அவர்கள்.
அந்த வரலாறு திரும்ப போகிறன்றது தான் மேடையில் வந்து, ஏன்னா போன மாநாட்டில் கொள்கை தலைவரை இல்ல அங்கே அதிமுக கிளைம் பண்ண மாட்டாங்களா? எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவித்த ஒரு தலைவர். அந்த எங்க கட்சிக்கு உரிய தலைவரை, எங்களுடைய தலைவரை நீங்க கட்சி மேடையில வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல, எங்களுடைய வாக்குகளை கவர்றதுக்காக இப்படி மக்களால் பண்றீங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் அதிமுகக்கு எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் அண்ணா அதிமுகவை தோற்றுவித்தவர் அவர் தானே சார். எம்ஜிஆருக்கு காவி பெயிண்ட் அடிச்சாங்க பிஜேபி. என்ன பண்ணிட்டாங்க அதிமுக? என்ன செஞ்சாங்க அதிமுக? இரட்டை இலையை வந்து ஜெயிக்க வைத்தவர் எம்ஜிஆர். எடப்பாடி பழனிசாமி தோல்வி இலையை ஆக்கியிருக்கிறார். இரட்டை இலையை வெத்தலையாக மாற்றி இருக்கின்றார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஜெயலலிதா அம்மா தொடர்ச்சி அதிமுகவை ஜெயிக்க வச்சாங்க, மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த அடிப்படையில் அதிமுகவை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. 10 தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமியை தன் முன்னிறுத்தி தோல்வியை சந்திச்சிருக்கின்றார். பாஜக எழுதி வித்துட்டாரு. அதிமுக எங்கே இருக்குது? அதிமுக வந்து அதிமுகவா இருக்கா? ஓபிஎஸ் ஏன் அதிமுகன்னு சொல்கிறார். சசிகலாமா ஏன் அதிமுகன்றாங்க. தினகரன் அவர்கள் அதிமுக மீட்கப்படுறேன்னு சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி என்கிட்ட செயற்குழு பொதுக்குழு இருக்கார், நான் தான் அதிமுகன்றார். இதையெல்லாம் தாண்டி அதிமுகவில் யார் வரணும், யார் வச்சுக்க கூடாது, யாரை சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாது, எந்த கவர்னர் வந்து கைப்பிடிச்சு கொடுப்பாரு, எங்கே பஞ்சாயத்து நடக்கும், எங்கே தர்மயுத்தம் உட்கார போகிறாங்க, மோடி தான் எங்களுக்கு டேடின்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி பேசுவது அதிமுகவுக்கு எப்போ பாஜகவுக்கு எழுதி கொடுத்து வித்துட்டாங்க. அந்த அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்களை கொண்டாடுவதற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி கிடையாது. அதிமுகவை கொண்டாடுறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தகுதி கிடையாது. எம்ஜிஆர் வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர், ஒரு பொது தலைவராக இன்றைக்கும் எம்ஜிஆரோட பிறந்த நாளும் இறந்த நாளாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு 200 ரூபா கூலி தொழிலாளி அவரோட படத்தை வச்சு வாழைப்பழத்தில் ஊதுபத்தி கொளுத்தி அவரால் முடிஞ்ச ஒரு 2 சாப்பாடோ 3 சாப்பாடோ கொடுக்குறாருன்னு சொன்னால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைவர், மக்கள் நேசிக்க தலைவர், மக்களால் ஏற்றுக்கொள்ள. எடப்பாடி பழனிசாமி யாராச்சும் பண்ணிடுவாங்களா? யோசிச்சு பார்த்தீங்களா? முழுக்க முழுக்க அந்த எம்ஜிஆர் அவர்களை வந்து ஒரு நல்லாட்சி தரணும் என்பதை விஜய் அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. இது யாரும் கிளைம் பண்ண முடியாதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு இந்த மாநாட்டு ரீதியான அழுத்தங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது நம்ம கடந்த நேர்காணலையே டிஸ்கஸ் பண்ணோம். பட் இந்த முறை நாற்காலிகள் போடுறதுல சில சிக்கல்கள் வந்திருக்கு. அங்கே இருக்கைகள் கோரப்பட்டிருந்த சில நிறுவனங்கள், ஒரு 4 நிறுவனங்களோ 4 தனிநபர்களோ நாற்காலிகளை கடைசி நேரத்தில் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டதாகவும், கேரளாவிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கு இருக்கைகள் அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு. இல்லை, என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிற மாதிரி தான், வடிவேல் காமெடி மாதிரி தான், கல்யாணம் சீப்பை ஒழிச்சா கல்யாணம் நின்றுணும் அப்படின்ற மாதிரி தான் திமுகவோட கணக்கு. ஏன்னா திமுகவோட வேலையே அதுதானே. நீங்கள் இவங்க தானே தரக்கூடாதுன்னு சொல்லி யார் தரக்கூடாது, யார் தரமாட்டா, யார் அவங்களை அழுத்தம் கொடுத்தால், யார் தரக்கூடாதுன்னு பண்ணால், ஏன் கொடுக்குறவங்க ஒன்றும் கொடுக்கல, ஏன் போலீஸ்காரங்க நாங்கள் கேட்ட 25 மாநாடுக்கு எதுக்கு நீங்கள் 21 மாற்றுனீங்க, என்ன காரணம்? நீங்கள் என்ன தான் அழுத்தம் கொடுத்தாலும் இன்றைக்கி வந்து மாநாடு பிரம்மாண்டமாக மேடை போட்டாங்களா இல்லையா? அண்ணாவையும் எம்ஜிஆரையும் 67, 77, 26 சிஎம் விஜய் அவர்கள்னு சொல்லி வெளிப்படுத்தி காட்டு. இதன் பயம், இதன் அச்சம் தான். நீங்கள் முழுக்க முழுக்க இதுதான் காரணம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக 4ஆக உடஞ்சிருச்சு. பிஜேபி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமுகபலாக கலகம் இல்லாத தமிழகம் சொல்லி அவங்க ஒரு ஸ்லோகனை வச்சு அவங்க அழிச்சிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி முதலமைச்சர் ஆகிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் களத்தில் வந்துட்டார். உடனே பயம், அச்சம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது ஒருபோரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பார்க்கலாம், தொடர்ச்சியாக வந்து சீமான் முதல் எப்படி பேசினார், ஸ்டாலினையும் அவர் குடும்பத்தாரையும் சந்திச்சதுக்கு அப்புறம் எப்படிலாம் பேசப்படுறார். நீங்கள் பாருங்கள், பார்க்குறோம். ஒன்று விஜய் அவர்களை பற்றி தவறாக பேசினவர் 2 நாள் கழித்து உதயநிதியும் ஸ்டாலினையும் பார்ப்பாங்க. உதயநிதியும் ஸ்டாலினையும் பார்த்துட்டு வந்தவங்க மறுநாள் வந்து விஜய் அவர்களை விமர்சிப்பார்கள். ஆக மொத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு தீர்க்கமான முடிவு வந்து தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்றும் இல்லை, ஜெயலலிதா எம்ஜிஆரோட முடிஞ்சு போயிட்டு விட்டது. திமுக ஆட்சி மாற்றப்பட வேண்டும். அதுக்கு சரியான ஒரு ஆள், சரியான ஒரு தலைவன், சரியான ஒரு மக்கள் சக்தி உள்ள, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய விஜய் அவர்கள் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பயத்தின் அச்சம் எதுவும் வேலை செய்கிறாங்க. இது ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. மாநாடு மிக சிறப்பாக, மிக எழுச்சியாக, மிக மகிழ்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களால் நடத்தப்படும் சொல்கிறோம். தாவேகாவுடைய மாநாடு, தாவேகாவினுடைய கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருக்கு.
இருக்கு அண்ட் பேனர்கள், போஸ்டர்கள் இது எல்லாமே வச்சிருக்காங்க. பட் அந்த பேனர்கள், போஸ்டர்கள்ல அஜித் அவர்கள் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் கூட இருக்க மாதிரி வைரத்தை இழந்துட்டோம், தங்கத்தை இழக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை இங்கே தொண்டர்கள் போடுறாங்க. நீங்கள் என்னன்னு கேட்டால் அந்த தலைமை வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் படத்தையோ அஜித் அவர்கள் படத்தையோ போட்டதாக நான் இல்ல பார்க்கல. தொண்டர்கள் தான் சொல்றேன். தொண்டர்கள் என்ன அப்போ அஜித்தோட ரசிகர்களும் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10% வாக்கு வாங்கி இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் இருந்தார், எதிர்கட்சி தலைவராக வந்தார். இன்றைக்கி வந்து அவரோட வாக்கு வாங்கி 1% போயிடுச்சு. நம்ம இப்போ கடந்த தேர்தலில் பார்த்தோம். அப்போது அந்த 9% வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது, அதிமுக ஆட்சிக்கு வேணான்ற ஒரு மனநிலையை கொண்டவர்கள். அப்போ அந்த 9 விழுக்காடு உள்ள மக்களும் மக்களும் விஜய் அவர்கள் இந்த களத்தில் அதுதான் சொல்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் வர்றது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராக பார்க்கப்படுறாங்க. அதனால் அந்த ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய படத்தை போட்டு அந்த பேனரை வைக்கிறாங்கன்னு சொன்னால் அது அவர்களோட விருப்பம், அவர்களோட ஆசை, அவர்களோட அன்பு. 2026 தேர்தல் களத்தில் போகும்போது அதுக்கான கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்கள் பார்க்க. ஓகே. ஆனால் நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது விஜய் அப்படின்ற ஒற்றை நபரை நோக்கி மட்டும்தான் இருக்கு. முழுக்க முழுக்க அதை மறுக்க முடியாது. அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே ரொம்ப அதிகமாகி இருக்கு. அப்படி பார்க்கும்போது கடந்த முறை நிறைய விஷயங்களை சுட்டி காட்டினாரு, நிறைய பேசினாரு, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்ட்டு. இந்த முறை இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் விஜய் அவர்களுக்கு இருக்கு. கவினுடைய மரணம் குறித்து விஜய் அவர்கள் ஏன் பேசலைன்ற ஒரு கேள்வி எழும்போது இந்த மாநாட்டு மேடையில் அதை பற்றி பேசுவாரா? இல்லை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டப் மரணமாக இருந்தாலும் சரி, நீட்டுக்காக இறந்து சூசைட் மரணமாக இருந்தாலும் சரி, கவினோட ஆணவ மரணமாக இருந்தாலும் சரி, இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்டது, அப்புறப்படுத்தப்பட்டு இது நடக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் இவர் வந்து எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் அவர்கள் தானே விஜய். இதை ராஜாவும் திமுகவும் ஒரே சவுண்டில் வேறு மாதிரி கொண்டு போகலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் களத்தில் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் பேசிகிட்டு இருக்கிறார். நீங்கள் அவர் வக்ஃப் போர்டு விஷயத்துக்கு பேசுகிறார், சிஏஏ என்ஆர்சிக்கு பேசுகிறார், தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு பேசுகிறார், கள்ளசாராயத்தில் இறந்தவர்களை பற்றி பேசுகிறார், நீட்டில் அனிதாவை பற்றி பேசுகிறார், அஜித் குமாரை பற்றி பேசுகிறார், இவ்வளோ விஷயம் ஜல்லிக்கட்டுக்காக பேசுகிறார். இவ்வளோ விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் களத்தில் கிரவுண்டில் இறங்கி பேசிகிட்டு இருக்கிறார், செஞ்சிட்ருக்கிறார். அப்போ கண்டிப்பாக சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாநாடை நடத்துகிறாரு. அரசியல் எழுச்சி மாநாடாக இருக்குது, ஓரணில் மக்கள் திரட்டக்கூடிய மாநாடாக இருக்குது. அந்த மாநாட்டில் இந்த மாதிரி தவறு நடந்ததை கண்டிப்பாக அவர் பேசுவார்னு எதிர்பார்க்கும். ஓகே. ஆனால் மதுரை மண்ணில் அங்கே இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் மத்தியில் கவினுடைய ஆணவ கொலை குறித்து பேசுறதுக்கான சாத்தியங்கள் இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் மதுரை மண்ணில் இவ்வளவு நாள் பேசாம அந்த இடத்துல தான் மதுரை மண்ணில் பேசணும்னு சொல்றதே தவறுன்னு சொல்ல வரேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாதிய வன்மம், ஜாதிய கட்டமைப்பு, ஜாதிய அரசியல், இதையே செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் உங்களை கேட்குறேன், நீ ஏன் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அந்த இல்லை சார், நான் இது என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. அந்த இடத்துல பேசணுங்கிறது கிடையாது. இவ்வளவு நாள் பேசல, அந்த இடத்துல பேசுவாங்க. கண்டிப்பா பேச நேரா கூட போயிட்டு என்ன பண்ணுவீங்க? இது நடத்தக்கூடாதுன்ற எல்லாம் கடந்த நேர்காணலையுமே சொன்னீங்க. உங்களோட கருத்தும் என்ன? ஆணவ படுகொலை நடத்தக்கூடாது. என்னோட இது என்ன? நீங்க யாரு ஹியூமனா யாரும் நடத்தக்கூடாது. ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு மனித நேயம் இந்த நாட்டில் வந்து தலை நோங்கி நிற்க வேண்டும் தான் எல்லோட விருப்பம். அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரார், கண்டிப்பாக பேசுவார். நீங்க மதுரை மண்ணுக்கு மாநாடு நடத்தினால பேச மாட்டாரா? மதுரை மண்ணில் பேசணுமா? இதுதான் ஜாதிய வன்மம், இதுதான் ஜாதிய அட்டாக். புரியுதா உங்களுக்கு? இப்ப அவர் அங்க பேசுறதுனால இந்த ஜாதிய விஷயமான ஆணவ படுகொலை நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இவரை இந்த சமுதாயத்தை பேசினா அந்த சமுதாயம் குளிர்காயணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த சமுதாயம் பேசுறதுனால அந்த சமுதாயம் கசக்கணும்னு பேசுறீங்களா? அதனாலதான் இவ்வளவு நாள் பேசாம இருந்தாருன்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல அது கிடையாது. நீங்க வந்து கண்டிப்பா அவரோட கொள்கை பொறுப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ராஜ்மோகன் அவர்கள் பேசித்தானே இருக்கிறார். அவரோட கருத்தை வந்து அவங்க தலைமை அங்கீகரிக்கப்பட்ட கருத்தால ஒவ்வொரு விஷயத்துக்கு பேசுறாருல. பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அவர் பேசுறாரு. நேர்காணலில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை, பாஜகவோட கூட்டணி இல்லை, இது தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்க முடியாது மேடம். இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டியில் வந்து திமுக நெகட்டிவ் செட் பண்ணி ஒரு கருத்தை பரப்பிவிடுது, இங்கே சீமான ஒரு சைடு பரப்பிடுவார், இங்கே கூட பாஜக ஒரு சைடு பரப்பிவிடும். இதுக்கெல்லாம் அவர் அதுக்கான வேலை கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல் செய்யணும். திமுக ஆட்சி இங்கே சரி கிடையாது. எங்கே யார் ஆட்சி ஆள்றா? திமுக ஆட்சி. இப்போ ஆணவ கொலை நடந்ததா இல்லையா? நீங்கள் இவ்வளோ அழகாக கேள்வி கேட்குறீங்களா இல்லையா? ஏன் ஸ்டாலின் போல, ஏன் உதயநிதி போல? அவங்க ஜாதி பார்க்குறாங்களா? அவங்க போனால் வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் வாக்கு போயிடுமா? என்ன அடையாளம்? அப்போது தமிழ்நாட்டு அரசியலில் யார் அந்த ஸ்பாட்டுக்கு போகணும்? யார் வாக்களிச்சிருக்கிறா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு நடந்திருக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா சம்பிச்சிருக்கு. மதுரை தென் மாவட்டம் சம்பிச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படக்கூடிய விஷயம். இதுக்கு வந்து ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் போய் என்ன பண்ணியிருக்கணும், எப்படி பேசியிருக்கணும்? அங்க வந்து விஜய் அவர்கள் போனா நல்லதா? ஸ்டாலின் அவர்கள் போனா நல்லதா? இப்போ விஜய் அவர்கள் 2026க்கு அப்புறம் போவார். அவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக போறாரு. நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க. நீங்க துணை முதலமைச்சரா இருக்கிறீங்க. நீங்க வந்து இங்க துப்புரவு பணியாளர்களுக்கு போக மாட்டீங்க. அஜித்குமார் வீட்டுக்கு போக மாட்டீங்க. நவீன்குமார் வீட்டுக்கு போக மாட்டீங்க. இங்க எல்லா போக வேண்டிய முதலமைச்சர் போக மாட்டாரு. ஏன் வந்து இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிக்காரங்களும் விஜய் அவர்கள் போல இது கேள்வியா இது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்க முடியாத கேள்வி. போறவங்க போனாதான் இந்த விஷயம் சால்வ் அவுட் ஆகும். இதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் கண்டிப்பாக அதுக்கான பேசுவார், போவார். ஆனால் அதையும் தாண்டி இப்போ களத்தில் போக வேண்டியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், களத்தில் போக வேண்டியது உதயநிதி ஸ்டாலின், களத்தில் போக வேண்டியது அமைச்சர்கள். இவர்களெல்லாம் போகணுன்னு நீங்கள் உங்களை மாதிரி ஊடக பத்திரிகையாளர், நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேட்டி இருக்கக்கூடியவர், நீங்களாம் வந்து அவரை கேட்கணும்னு நான் சொல்கிறேன். நிச்சயமா இங்கே முன்னாடி அவங்க டைம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்போம். இன்னொரு விஷயம், மதுரை மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது இந்த மாநாடு குறித்து? அவங்க எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா வெற்றி பயணம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சமீபத்தில் சொன்னது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மதுரை மாநாட்டிலிருந்து தான் வெற்றி பயணம் நோக்கி தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரு முழக்கத்தை முன்னெடுத்து வெற்றி பயணத்தை ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. அது உண்மைதானா? இல்லை, உண்மைதான். என்னன்னு கேட்டிங்கன்னா மதுரை மக்கள், நான் மதுரையில் இருக்க இப்போ ஒரு தொட்டு பேசியிருந்தேன். ஒரு ஃபார்வர்ட் பிளாக்கை சார்ந்தவர், மூத்த அரசியல்வாதி. இப்போ ஃபார்வர்ட் பிளாக்கில் இல்லை, ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி இருக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமான மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சுற்றுலா ஸ்தலமாகவே மாறி இருக்கு. நம்ம பார்த்தோம். இப்போ எல்லா மக்கள் போய் பார்க்குறது, கொள்வது, அந்த விஷயத்தை வந்து குழந்தைங்களோட கூட்டு போய் பண்ணுறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய அதுதான் மேடம், தமிழக அரசியல் வரலாற்றில் நீங்கள் வந்து இதையும் தாண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுத் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியானது ஏடிஎம்கே வாக்கு தான். சவுத் வந்து ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். அந்த அடிப்படையில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கடந்த 2016 ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் 4.5 வருஷம் சசிகலாம்மா கடனுக்கு எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஆட்சியை கொடுத்தாங்க. அந்த எடப்பாடி பழனிசாமி கடனுக்கு ஆட்சியை வாங்கி தன்னை முன்னிறுத்தி நடந்த தேர்தலில் ஒரு தேர்தலையும் சவுத்தில் பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத்து நீங்கள் இங்கேருந்து திருச்சியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் போனீங்கன்னா ஒரு 80 தொகுதிக்கிட்ட சவுத்தில் இருக்குது. எத்தனை தொகுதி? விரல் விட்டு எண்ணக்கூடிய தொகுதி தான் ஜெயித்தாங்க. அப்போ சவுத் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் பிடிக்காத ஒரு அங்கீகாரம். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் திண்டுக்கல்லில் தான் இடைத்தேர்தல் மாயத்தேவரை வைத்து வெற்றி பெற்ற நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது திமுகவில் எதிர்மறை உள்ளவர்கள், அதிமுக வாக்காளர்கள் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டார், நம்ம சவுத்தில் வந்து 2வது மாநாடு போடுறாரு, அந்த அடிப்படையில் அதிமுக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. எந்த கூட்டணியில் ஜெயலலிதா அம்மா இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்களோ, மோடியா லேடியான்னு கேட்டார்களோ, மத்திய அரசை எதிர்த்தார்களோ, ராஜ்நாத் சிங்கை போயஸ் கார்டில் காக்க வைத்தார்களோ, தவறு செஞ்சால் நான் சங்கராச்சாரியாக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தைரியமாக செஞ்சார்களோ, கருணாநிதிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக சவாலாகவே எதிர்ப்பு நிலையை தன் வாழ்நாள் முழுதும் கழித்தார்களோ, அந்த எதிர்ப்பு நிலை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி இல்லை. அந்த அடிப்படையில் அந்த சைடில் இருக்கக்கூடிய மக்கள் பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் விஜய் அவர்களே பார்க்குறாங்க. இந்த மாநாடுக்கு அங்கே ஒட்டுமொத்த இருக்கக்கூடிய மதுரையை சுற்றி உள்ள சோழவந்தான், கிராமப்புற மக்கள், உசிலம்பட்டி, மேலூர் போன்ற பகுதியெல்லாம் பல லட்சம் மக்கள்கள் வருவார்கள் தான் எதிர்பார்க்கப்படும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.